சப்போஸ் நீங்கள் தூங்கும் போது பணம் சம்பாதிக்க வழியை நீங்கள் தேடலினா நீங்கள் உங்களோட லைஃப்பில் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் உங்களோட லைஃப்பில் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். இது சொன்னது யாருன்னா வாரன் பஃபெட். இப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த வீடியோவில் பேசிவ் இன்கம் சோர்சஸ்னு என்னது, நீங்கள் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு எதுக்கு இந்த பேசிவ் இன்கம் சோர்சஸ் இருக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குற உங்ககிட்ட டைம் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க, இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இப்போது பேசிவ் இன்கம்னா என்னது, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவ் இன்கம்னா என்னது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லேபர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓன் க்ரோசரி ஷாப் இருக்குது, இல்லைனா ஆட்டோ டிரைவர், இல்லைனா இந்த டாக்டரோட ஓன் கிளினிக்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐசி ஏஜென்ட்டு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இதுலேயே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட லைஃப்லேயே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணி தான், டைமை இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நாள் அவங்க லீவ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இல்லைனா ஹாலிடேயில் போயிட்டாங்க, இல்லைனா உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு அந்த நாள் பார்த்திங்கன்னா சம்பளம் கிடைக்காது, அந்த சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வேலை செஞ்சு தான் காசு சோறு, வேலை செய்யலினா சோறு கிடையாது. அது மாதிரி தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் யாராச்சும் அவங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்னா ஆக்டிவ் இன்கம் சோர்ஸ்னு சொல்லலாம். இப்போது பேசிவ் இன்கம்னா என்னது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்கமிங்கில் வர வீடியோஸில் நான் நிறைய பேசிவ் இன்கம் ஐடியாஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போது பேசிவ் இன்கம்க்கு நான் உங்ககிட்ட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ட்ரா ஹவுஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட இருக்கலாம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஹவுஸ் இருக்குது, அதை நீங்கள் ரெண்ட் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் வரும், அதாவது என்னென்னா வாடகை வரும். அதை நம்ம என்ன சொல்லலாம்னா பேசிவ் இன்கம் சோர்ஸ்னு சொல்லலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்க, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இயர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்னா பேசிவ் இன்கம்னு சொல்லலாம். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்படி நீங்கள் பிட்காயின் மைனிங் மூலிமா ஏர்ன் பண்ணுறது, இல்லைனா இத்தேரியம் மைனிங் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது, அது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பண்ணி கூட நீங்கள் பேசிவ் இன்கம் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்னா நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இத்தேரியம் மைனிங் செட்டப்பை நீங்கள் செட்டப் பண்ணணும். அதாவது என்னென்னா அந்த ஃபார்மை நீங்கள் செட்டப் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேசிவ் இன்கமாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஒரு நல்ல பேசிவ் இன்கம் சோர்ஸ்னு சொல்லலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஒரு ஆன்லைன் அசெட்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அது மூலிமா கூட நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன்லேயே ஏர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை செட்டப் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாமே நம்ம பேசிவ் இன்கம் சோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த பேசிவ் இன்கம்மை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு ஆசெட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க, அது மூலிமா நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது என்னென்னா ரெகுலர் பேசிஸில் உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு, அதை நம்ம என்ன சொல்லலாம்னா பேசிவ் இன்கம்னு சொல்லலாம். இப்போ இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட டாப் 5 பெஸ்ட் பேசிவ் இன்கம் சோர்சஸ் அப்படின்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த பேசிவ் இன்கம் பற்றி நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 கேட்டகரியில் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதை தான் நம்ம கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி, செகண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு, தேர்ட் பிஸ்னஸ் ஓனர், ஃபோர்த் இன்வெஸ்டர். ஸோ இதில் நீங்கள் இந்த எம்ப்ளாயி அதுக்கப்புறமா செல்ஃப் எம்ப்ளாய்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இன்கமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு போனால் தான் இவங்களுக்கு சேலரி கிடைக்கும். சப்போஸ் வேலைக்கு போகலினா, இல்லைனா லீவ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இல்லைனா உடம்பு சரியில்லைனா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் கிடைக்காது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி தான் பணத்தை ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் மூலிமா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்னென்னா இதை நம்ம ஒரு ஜாப்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா செல்ஃப் எம்ப்ளாய்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜாப் மாதிரி நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் கேட்டகரி என்னென்னா பிஸ்னஸ் ஓனர். ஸோ இந்த பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு டீமை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீம் அவங்களோட பிஸ்னஸ்க்காக உழைப்பாங்க. ஸோ உழைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை சம் பர்சன்டேஜ் அவங்களோட எம்ப்ளாயி கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா சம் ப்ராஃபிட்டை அவங்களோட எம்ப்ளாயி கிட்ட ஆஸ் அ சேலரியாக கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா பிஸ்னஸ் ஓனர்னு சொல்லலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் ஓனர் பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஆனால் பிஸ்னஸ் ஓனர் ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி கிடையாது. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓனர் கண்டிப்பாக ஆக முடியாது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டைமை ரொம்பவே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறமா இதில் நீங்கள் நிறையா எஃபோர்ட்ஸ் போட்டாகணும். அப்போ தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆக முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இது என்ன தான் பேசிவ் இன்கம்னு சொன்னாலும் நீங்கள் உங்களோட கம்பெனிக்காக கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் வேலை செய்யலைன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்துடும். அதாவது என்னென்னா ப்ராஃபிட்டே இல்லைன்னா அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா மூடுற மாதிரி வரும். ஸோ அதனால் என்ன தான் பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் என்ன தான் பேசிவ் இன்கமாக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் இந்த இன்வெஸ்டர் கேட்டகரியுமே இந்த பேசிவ் இன்கமில் தான் வரும். பிஸ்னஸ் ஓனர் அண்ட் இன்வெஸ்டர் ரெண்டுமே இந்த பேசிவ் இன்கம் கேட்டகரியில் தான் வரும். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டார்ஸ் இல்லைனா டாடா பவரில் ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 200 rupees கொடுத்து நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா ஃபியூச்சரில் அந்த ஷேரோட வேல்யூ மேபி 500 கூட போகலாம், 1000 கூட போகலாம், 2000 கூட போகலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுது அதோட வேல்யூ. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா இன்வெஸ்டர்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் ஆகும்போது அதில் உங்ககிட்ட கண்டிப்பாக பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் ஆக முடியாது. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் ஆகும்போது அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிறதுக்கு இல்லைனா அது மூலிமா நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் ஆகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா டிவிடெண்ட் இன்கம்லாம் வரும். ஸோ அதுவும் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு பேசிவ் இன்கம்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக பேஷன்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போலாம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைனா ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு என்னென்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட கம்பெனியை ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகலாம் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் இல்லைன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஏமாந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு முட்டாள்தனம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜாப் இல்லைன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு தப்பு கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்குன்னா இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயிக்கே நான் உங்ககிட்ட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ சுந்தர் பிச்சை சார் பார்த்தீங்கன்னா கரோர்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய் தானே. ஸோ அதனால் நீங்கள் ஜாபில் ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி சார் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு நம்ம சொல்லலாம். இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா வேரன் பஃபெட்டை நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, சப்போஸ் உங்களுக்கு ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகணும்னா நீங்கள் கரெக்டான ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட்டை அச்சீவ் பண்ணலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அது உங்ககிட்ட யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்பவே ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயாக ஆக முடியாது. ஏன்னா அந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஓனர் இருக்கணும். அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸையே மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரோ ஆகும். ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக எம்ப்ளாயாக ஆக முடியாது. அதே மாதிரி எல்லாருமே பிஸ்னஸ் ஓனரும் ஆக முடியாது. எல்லாருமே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி யாராக இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயி தேவைப்படுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக எம்ப்ளாயாக பிஸ்னஸ் ஓனராக மாற முடியாது. அதே மாதிரி எல்லாருமே இன்வெஸ்டராக ஆக முடியாது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் ஆகிட்டாங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான சிஸ்டம்னே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் எல்லாருமே இந்த 4 சிஸ்டமில் இன்டெல்ஜ் ஆகி ஒர்க் பண்ண தான் அது ஒரு ப்ராப்பரான சிஸ்டம்னே நம்ம சொல்லலாம். இப்போது இதில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட இன்கமில் 50% சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, கிரிப்டோ கரன்சி, ரியல் எஸ்டேட்டு, எஃப்டி இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இல்லைன்னா எப்படியாச்சும் நீங்கள் கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லலாம், ப்ரோ எங்களாலாம் 50% சேவ் பண்ண முடியாது, இது ரொம்பவே அதிகமான அமௌண்ட் ஆச்சு, என்னோட இன்கமே பார்த்தீங்கன்னா 10,000 தான் இருக்குது, 15,000 20,000 25,000 தான் நான் ஒரு மாதத்துலேயே சம்பாதிப்பேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லலாம். சில பேர் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 50-30-20 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு 50-30-20 ரூல் அது மாதிரி என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட இன்கமில் 50% நீடில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது என்னென்னா உங்களோட பேசிக் நீடில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, ஃபுட்டு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஸோ அதனால் நீங்கள் 50% உங்களோட நீடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 30% நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட வாண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தேட்டரில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணும், இல்லைன்னா நல்ல ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடணும், இல்லைன்னா வந்து ட்ராவல் பண்ணணும், அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 30% நீங்கள் உங்களோட இன்கமில் வாண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் 20% என்ன பண்ணுங்கள், அதாவது என்னென்னா நீங்கள் உங்களோட இன்கமில் 20% சேவ் பண்ணுங்கள், இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எஃப்டி, கிரிப்டோ கரன்சி, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, இதிலெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது லாஸ்ட்டாக என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் உங்களோட ஏர்லி 20s இருக்கீங்கன்னா, ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் ஏர்லி 20s தான் இருக்காங்க. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் 20s இருக்கீங்கன்னா என்னோட ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்கமில் ஸ்டார்டிங்லேயே 80% நீங்கள் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லைனா கண்டிப்பாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஏஜில் தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா இந்த ஏஜில் தான் நீங்கள் தைரியமாக ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஸ்டார்ட் ஆகிடணும். ஸோ நீங்கள் சப்போஸ் இப்போவே ரிஸ்க் எடுத்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக பேசிவ் இன்கம் சோர்ஸஸையும் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் அர்லி 20s இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்கமில் 80% சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 20% நீங்கள் உங்களோட பேசிக் நீட், அதுக்கப்புறமா வாண்ட்டு, இந்த எல்லா டிசைருமே நீங்கள் அதுலேயே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது பேசிவ் இன்கம் சோர்ஸ்னு என்னது, ஆக்டிவ் இன்கம் சோர்ஸ்னு என்னது, அது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது என்னென்ன பேசிவ் இன்கம் சோர்ஸஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இல்லைனா டாப் 5 ஆர் டாப் 10 பெஸ்ட் பேசிவ் இன்கம் சோர்ஸஸில் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரப்போகிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஃபுல் டைம் ஜாப்ஸ், பேசிவ் இன்கம் சோர்ஸஸ், ஆன்லைன் ஏர்னிங், ட்ரஸ்டட் அர்னிங் ஆப்ஸ், இது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.